நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று தொடர்பாக வீடுகளில் முன்னெடுக்கப்படும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு தனிமையான பொறிமுறை. நாட்டில் நேற்று 535 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 99 வரை அதிகரிப்பு. தொழில்நுட்ப அமைச்சு ஜனாதிபதியின் கீழ். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க சவுதி அரேபியாவில் புதிய திட்டம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் முதலாவது போட்டியில் கொழும்பு அணிக்கு வெற்றி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்த நோயாளிகளுடன் தொடர்புடையவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் வீட்டு தனிமைப்படுத்தல் உரிய முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய கண்காணிப்பு பொறிமுறை ஒன்று வகுக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு பணி கள அலுவலர்கள் குழு ஒன்றுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி, விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி, குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள், கிராம அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இதில் அடங்குவர். கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்று வீட்டு தனிமைப்படுத்தலாகும். நோயாளிகளுடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்கள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படல் வேண்டும். கண்காணிப்பு குழுவில் உள்ள ஒவ்வொரு அதிகாரியும் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று செயல்முறைகளை கண்காணிப்பர். அவர்கள் குடியிருப்பாளர்கள் அனைவரும் வீட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எந்த ஒரு தரப்பினரிடம் இருந்தும் கிடைக்கும் முறைப்பாடுகளை விசாரிப்பதும் இந்த குழுவின் பொறுப்பாகும். கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர்கள் நோயாளிகள் மற்றும் தொடர்புடையவர்களின் தனிமைப்படுத்தப்பட்ட விடயங்கள் மற்றும் இரகசியத்தன்மையை பாதுகாக்க கட்டுப்பாடு உடையவர்கள். தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளின் சுத்தம், பிற நோயாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் ஆகியோர் குறித்தும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். தனிமைப்படுத்தல் காலத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர் நோய் தொற்றுக்கு ஆளானால் ஏனைய உறுப்பினர்கள் அதிலிருந்து மேலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவர். வீட்டிலேயே தனிமைப்படுத்தல் தொடங்கும் போது அந்த பகுதியின் பொது சுகாதார பரிசோதகர் உடனடியாக சம்பந்தப்பட்ட கிராம அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திவலபிட்டி மற்றும் பாலியகுட கொரோனா கொத்தணியின் எண்ணிக்கை 18,491 வரை அதிகரித்துள்ளது. நேற்றைய தினத்தில் மட்டும் 553 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மேலும் 3 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டதன் மூலம் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 99 வரை அதிகரித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொழில்நுட்ப அமைச்சு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. 21ஆம் நூற்றாண்டு அறிவை அடிப்படையாக கொண்ட நூற்றாண்டாக கருதப்படுகிறது. இதனை யதார்த்தமானதாக மாற்றி அமைக்கும் வகையில் தொழில்நுட்ப அடிப்படையிலான ஒரு சமூகத்தை உருவாக்குவது சுபீட்சத்தின் நோக்கு என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் நீலக்காகும். 21ஆம் நூற்றாண்டில் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்காக கல்வித்துறை முதலீட்டை பொருளாதாரத்துறையுடன் ஒருங்கிணைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அரசு பொறிமுறையையும் சந்தை செயல்பாடுகளையும் எளிதாக்குவதும், அறிவு பரிமாற்றத்துக்கான கருவியாக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் நிர்வாகத்தை விரிவாக்குவதும் புதிய அமைச்சின் பிரதான இலக்குகளாகும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் 5ஆம் நாள் இன்றாகும். கடற்றொழில், பெருந்தோட்டத்துறை, காணி ஆகிய அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றி பாராளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்படும். இதற்கு மேலதிகமாக 5 ராஜாங்க அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றியும் இன்று விவாதிக்கப்படவிருக்கிறது. NIBM கல்வி நிறுவனத்தில் தமது கல்வி நடவடிக்கைகளை தொடரும் மாணவர்களுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட உள்ளன. அனைத்து விதமான சலுகைகளுக்கும் 10 தொடக்கம் 20% தள்ளுபடி வழங்கப்படவிருக்கிறது. தற்போது நிலவும் கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார சுமையை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு கல்விக்கான நிவாரண சலுகைகளை வழங்குவது NIBM கல்வி நிறுவனத்தின் நோக்கமாகும். இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு 0117 321 0000 என்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளலாம். ஊவா மாகாண கல்வி சேவைக்கு புதிதாக 26 கல்விமானி பட்டதாரிகளுள் மேலதிகமாக புதிதாக 26 கல்விமானி பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு ஊவா மாகாண ஆளுநர் AJM முசமில் தலைமையில் நேற்று நடைபெற்றது. கொழும்பு, கழனி, பேராதனை பல்கலைக்கழகங்களில் கல்விமானி பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கும் 2 ஆசிரியர் நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட ஆசிரியர்கள் மொனராகலை, பிபிலை, வெள்ளவாய, தனமால்வில, வெளிமட, பசர, மையங்கன மற்றும் வியலுவ ஆகிய கல்வி நிலையங்களில் உள்ள பாடசாலைகளில் இணைக்கப்பட்டுள்ளனர்.
அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, சம்மாந்துறை, அக்கரைப்பற்றி, திருக்கோவில் ஆகிய கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் இன்று முதல் ஒரு வார காலத்துக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்றில் 31 பேர் உட்பட கல்முனை பிராந்தியத்தில் 32 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை தொடர்ந்து கிழக்கு மாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் இதனை தெரிவித்துள்ளார். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கருத்து வெளியிட்டார். அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையை நடத்துவது பற்றிய இறுதி தீர்மானம் எதிர்வரும் 10 நாட்களுக்குள் எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையையும் கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையும் வெற்றிகரமான முறையில் நடத்த சகல தரப்பினரும் உயர்ந்தபட்ச ஒத்துழைப்புகளை வழங்கியதாகவும் இதேபோன்று சாதாரண தர பரீட்சையை நடத்துவதற்கு சிறப்பான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. கிளிநொச்சி வன்னேரி குளம் மோசமான நிலையில் காணப்படுவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். இந்த குளம் நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படாமையினால் விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதில் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முன் கொடுப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். மன்னேரி குளம் என்பது கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான நீர்ப்பாசன குளங்களில் ஒன்றாகும். இது உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி மன்னேரி குளத்தை அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாகும். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகச் செய்திகள். துருக்கி நீதிமன்றம் ஒன்று ஒரே தடவையில் 400க்கும் அதிகமானோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. இதில் 337 ராணுவ அதிகாரிகளும் அடங்கியுள்ளனர். 2016 ஆண்டு துருக்கி அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த புரட்சியுடன் இவர்களுக்கு தொடர்பு இருந்ததாக துருக்கி அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சதி புரட்சியின் பின்னணியில் அமெரிக்காவில் அரசியல் தஞ்சம் கோரி வாழ்ந்து வரும் பெத்துல்லா குலன் என்ற துருக்கியின் சமய தலைவருக்கு தொடர்பு இருப்பதாக துருக்கி அரசாங்கம் கூறினாலும் பெத்துல்லா குலன் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களையும் வன்முறைகளையும் மேற்கொள்வோருக்கு எதிராக சவுதி அரேபியா புதிய சட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது. பெண்கள் மீது உடல் உள பாலியல் ரீதியிலான வன்முறைகளை மேற்கொள்வோருக்கு எதிராக ஆக கூடுதலாக 1 வருட சிறை தண்டனை வழங்கப்படவிருக்கிறது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக குற்றவாளிகளிடமிருந்து $1,300 தொடக்கம் $13,000 வரை அபராதம் விதிக்கப்படவிருக்கிறது. இந்த நடவடிக்கையானது சவுதி அரேபியாவின் வரலாற்றில் பெண்களின் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். ஊர்காவத்துறை, காரைநகர் ஆகிய பிரதேசங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் மிதக்கும் பாதையை அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் பணிப்புரைக்கு அமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தீவகங்களுக்கு இடையிலான பயணிகள் போக்குவரத்து தொடர்பாக கவனம் செலுத்தியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பயணிகள் போக்குவரத்து படகு சேவைகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் முகாமைத்துவத்தின் கீழ் செழுமைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதேவேளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் முயற்சியினால் ஊர்காவத்துறை, காரைநகர் பகுதிகளை இணைக்கும் 500 மீட்டர் நீளமான பாலத்தை அமைப்பதற்கென $1,700 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்தி. நேற்று இடம்பெற்ற லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் முதலாவது போட்டியில் சூப்பர் ஓவரில் கண்டி அணியை தோற்கடித்த கொழும்பு அணி வெற்றியை உறுதிப்படுத்தியது. முதலில் துடுப்படுத்தாடிய கேண்டி டஸ்கர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 219 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொழும்பு அணி, அதாவது கொலம்போ கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட் இழப்புக்கு 219 ஓட்டங்களை பெற்றது. இதனால் ஆட்டம் சமப்பட்டது.
இதன் காரணமாக சூப்பர் ஓவர் விளையாடப்பட்டது. சூப்பர் ஓவரில் கொழும்பு அணி வெற்றியீட்டியது. அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. வர்த்தக செய்தி. உலகில் மிகவும் கூடுதல் தொடர்புடைய நகராக சீனாவின் ஷங்காய் நகரம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. லண்டன் நகரே பின்தள்ளியதன் மூலம் ஷங்காய் நகரம் முதல் இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளது. தற்சமயம் நிலவும் கொரோனா வைரஸ் பரவலினால் லண்டன் நகரின் விமான போக்குவரத்து தொடர்பு 67% வீழ்ச்சியை காட்டுவதாக அயாட்டா எனப்படும் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் அறிவித்துள்ளது. விமான போக்குவரத்து தொடர்பில் நியூயார்க், டோக்கியோ ஆகிய நகரங்களும் சரிவை எதிர்நோக்கியுள்ளன. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. பிரித்தானியாவில் தொழில் வாய்ப்புகள் அற்றோரின் எண்ணிக்கை அடுத்த வருட நடுப்பகுதியில் 26 லட்சத்தை தாண்டும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் கொரோனா அவசர நிலை தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக பிரித்தானிய நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் தொழிலற்றோரின் எண்ணிக்கை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுமிடத்து 3 லட்ச அதிகரிப்பை காட்டுகிறது. அது பொருளாதார செய்தி. இறுதியாக வானிலை அறிக்கை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது உரிய பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களை வேண்டியுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று தொடர்பாக வீடுகளில் முன்னெடுக்கப்படும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு தனிமையான பொறிமுறை. நாட்டில் நேற்று 535 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 99 வரை அதிகரிப்பு. தொழில்நுட்ப அமைச்சு ஜனாதிபதியின் கீழ். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க சவுதி அரேபியா புதிய திட்டம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் முதலாவது போட்டியில் கொழும்பு அணிக்கு வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.